வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோவில் நம்ம நார்மல் மொபைலில் இருக்கிற மெனு பேனலை இப்படி ஐஃபோன் மொபைலில் இருக்கிற மெனு பேனல் மாதிரி சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றி தான் நண்பா டுடே வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள் நண்பா. இப்போ உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எம்ஐ கண்ட்ரோல் சென்டர்னு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்போடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். இங்கே கீழே ட்ரை லிமிட்டட் வெர்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 ஆப்ஷனுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். வெப்சைட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் நார்மல் மொபைல் இந்த மெனு பேனல் ஐஃபோனுக்கு சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள். இப்போது இதில் நம்ம சில கஸ்டமைஸ் பண்ண போகிறோம், அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லேஅவுட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கஸ்டம் கண்ட்ரோல் சென்டருக்குள்ள அங்கே உங்களுடைய நேமை டைப் பண்ண முடியும். இங்கே கண்ட்ரோல் சென்டருக்குள்ள அங்கே உங்கள் நேம் வரும். இப்போ பாருங்கள், நான் மெல்ட்டிங்னு அடிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போது இங்கே மெல்ட்டிங்னு ஷோ ஆகுது. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஷோ டைம் அண்ட் டேட் இன் கண்ட்ரோல் சென்டர். அங்கே நம்மளுடைய டைம் அண்ட் டேட்டை செட் பண்ண முடியும். ஜஸ்ட் அதை ஆன் பண்ணுங்கள். இப்போது அங்கே இந்த இடத்துல டைமும் நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். இது செகண்டு. இப்போது நம்மளுடைய கலர்ஸை பார்க்கலாம். இங்கே ஆக்டிவ் டைல் கலர்னு இருக்குல்ல, ப்ளூ, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ க்ரீனை சூஸ் பண்ணுறேன். க்ரீனை சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்தோன்னா எனக்கு இந்த இடத்துல க்ரீன் கலர் ஷோ ஆகுது. இந்த மாதிரி நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு எட்ஜ் ட்ரிக்கர்னு இருக்கலாம், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கலாம், அதை எனேபிள் பண்ணுங்கள். அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ரோஸ் கலரில் ஒரு இது மாதிரி ஸ்லைடு மாதிரி ஷோ ஆகும். அது என்னென்னா அதை டச் பண்ணுங்கள். ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனு பேனல் ஓப்பன் ஆகும். அதாவது நோட்டிஃபிகேஷன் மெனு பேனல் ஓப்பன் ஆகும். செகண்டாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டேட்டாவை ஆன் பண்ணுற மெனு பேனல் ஓப்பன் ஆகும். அதனுடைய கலர்ஸை நீங்கள் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பாருங்கள், நம்மளுடைய எந்த கலர் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். அதனுடைய லென்த்தை நம்மளால் ரீஅட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஷோ ஆகுதா பாருங்கள். அதனுடைய சைஸும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு அதனுடைய பொசிஷனை நம்மளால் ரீசேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்மளால் எல்லாமே பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய மொபைலில் சூப்பராக சேஞ்ச் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.